நண்பர்களே, ESR எடிட் செய்வதில் 11வது வீடியோ மற்றும் கடைசி வீடியோ அதர் டீடைல். அதில் முதலாவது சர்வீஸ் வெரிஃபிகேஷன். 2021 டிசம்பர் வரையில் மட்டுமே சர்வீஸ் வெரிஃபிகேஷன் தயார் செய்ய இயலும். ரீலிங்குஸ்மெண்ட் டீடைல். இரண்டாவதாக இருப்பது ப்ரொமோஷனை ரீலிங்குஸ்மெண்ட் செய்வது பர்மனெண்ட்டா அல்லது டெம்பரவரியா. டெம்பரரி எனில் 3 இயர்ஸ். மூன்றாவதாக அடிஷ்னல் சார்ஜ். அடிஷ்னல் சார்ஜ் வெவ்வேறு ஆஃபீஸுக்கு அடிஷ்னல் சார்ஜாக சென்று பணியாற்றி இருந்தால் பே, அடிஷ்னல் சார்ஜ் அலவன்ஸ் போன்றவை கொடுக்கப்படும். நான்காவதாக ப்ரொமோஷன் பேனல் என்ட்ரிஸ். ப்ரொமோஷன் பேனல் என்ட்ரிஸை தயார் செய்ய வேண்டும். ஐந்தாவது ஜூனியர் கெட்டிங் மோர் பே. இளையவர் மூத்தோரை விட அதிக ஊதியம் பெறுவது சமன் செய்யப்பட்டதை என்ட்ரி செய்யப்பட வேண்டும். ஆறாவது அலவன்சஸ். அலவன்சஸில் நாம் பெறக்கூடிய அலவன்ஸு, குறிப்பாக கன்வேயன்ஸ் அலவன்ஸ் என்ட்ரு செய்யப்பட வேண்டும். ஏழாவது செலெக்ஷன் கிரேட் மற்றும் ஸ்பெஷல் கிரேட். 10 வருடம் முடித்தது செலெக்ஷன் கிரேட், 11 வருடம் 20 வருடம் முடிப்பதற்கு ஸ்பெஷல் கிரேட், 30 வருடம் முடிப்பதற்கு சூப்பர் கிரேட் என்டர் செய்யப்பட வேண்டும். எட்டாவதாக இருப்பது SPF ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். அதில் SPF எப்பொழுது ஓப்பன் செய்யப்பட்டது, 1984 அல்லது 2000. 1984 எனில் ₹20 ஸ்கீம், 2000 எனில் ₹70 மற்றும் ₹50 ஸ்கீம். அடுத்ததாக 9வதாக இருப்பது NOC டீடைல். NOC டீடைலில் படிப்பதற்காக, ஃபாரின் செல்வதற்காக, எதற்காக NOC பெறப்பட்டார் என்பதை குறிப்பிட வேண்டும். 10வதாக இருப்பது அவார்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன். அவருக்கு வழங்கப்பட்ட அவார்ட்ஸ் என்ன, ரெகனைசேஷன் என்ன என்பதை குறிப்பிட வேண்டும். 11வது ரெக்கவரி. ரெக்கவரி ஓவராக பேமெண்ட் செய்யப்பட்ட தொகையினை ரெக்கவரி மூலம் செலுத்தப்பட்டது. 12வதாக இருப்பது TNGE ஹெல்த் ஃபண்ட் மற்றும் NHIS மூலமாக நோய்களுக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ பார்த்திருந்தால் அதனை என்டர் செய்யப்பட வேண்டும். 13வதாக இருப்பது பாண்ட்ஸ். பாண்ட்ஸில் படிப்பதற்கு மற்றும் ட்ரைனிங் போன்றவற்றிற்கு கொடுக்கப்படும் பாண்ட். வாருங்கள் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என காணலாம். நண்பர்களே, இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்யவும். சைன்இன் செய்து அதர் அப்ளிகேஷனை கிளிக் செய்தோம் என்றால் உள்ளே பார்ட் 1 ESRஐ கிளிக் செய்யவும். ESR உள்ளே எந்த பணியாளருக்கு எடிட் செய்ய வேண்டுமோ பென்சிலை கிளிக் செய்து உள்ளே அதர் டீட்டெயிலில் சர்வீஸ் வெரிஃபிகேஷனை கிளிக் செய்யவும். சர்வீஸ் வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி நிறைய போடப்பட்டிருக்கும், கிரியேட் செய்யப்பட வேண்டும். நண்பர்களே, 2021 டிசம்பர் வரை மட்டும்தான் சர்வீஸ் வெரிஃபிகேஷன் போட முடியும். வெரிஃபைட் ஃப்ரம் டு கொடுத்து கிரியேட் கொடுக்கணும். இதில் எக்ஸம்டட் பீரியட் என்பதில் ஸ்ட்ரைக் பீரியட் போன்றவற்றை என்டர் செய்யலாம். அடுத்ததாக இருப்பது ரீலிங்குஸ்மெண்ட் டீடைல். இதில் பர்மனன்ட் ரீலிங்குஸ்மெண்ட்டா டெம்பரவரியா. ப்ரொமோஷன் பேனலை கொடுப்பது. இதில் பர்மனன்ட் எனில் எந்த தேதியில் இருந்து, டெம்பரவரி எனில் 3 இயர்ஸ், ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, தேதி என்ன போன்றவை கொடுக்கப்பட்டு 3 லெவலில் அப்ரூவல் செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக இருப்பது அடிஷனல் சார்ஜ். அடிஷனல் சார்ஜ் என்பது வேறொரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள துறைக்கோ அல்லது ஒரே அலுவலகத்தில் இன்சார்ஜ் பார்ப்பதற்கு நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அண்ட் நேம் ஆஃப் த போஸ்ட், டேட் ஆஃப் அசம்ஷன் எந்த தேதியிலிருந்து, காலையில் அல்லது மாலையில் போஸ்டிலிருந்து ரிலீவ் செய்தது, எந்த தேதியில் பதவியேற்றார், ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, தேதி என்ன போன்றவையும், பே என்ன, கிரேட் பே என்ன போன்றவற்றையும் கொடுத்து கிரியேட் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக இருப்பது ப்ரொமோஷன் பேனல் என்ட்ரிஸ். அதை கிரியேட் செய்யப்படும் பொழுது ப்ரொமோஷன் பேனலில் ப்ரெசன்ட் போஸ்ட் என்ன, ப்ரொமோட்டட் போஸ்ட் என்ன, பேனல் இயர் என்ன, பேனல் சீரியல் நம்பர் என்ன, ரெஃபரன்ஸ் தேதி என்ன, ரெஃபரன்ஸ் நம்பர் போன்றவை கொடுக்கப்பட்டு கிரியேட் செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக இருப்பது ஜூனியர் கெட்டிங் மோர் பே. அதாவது நம்மை விட ஜூனியர் அதிக ஊதியம் பெறுகிறார் எனில் நேம் ஆஃப் த ஜூனியர் பெயர், போஸ்ட் என்ன, சீனியாரிட்டி நம்பர் என்ன, அனாமலி எதை அரைஸ் பண்ணுகிறோம், ரிவைஸ்டு பே பாண்ட் என்ன, எந்த ரூலின் கீழ் பே அனாமலி, டேட் ஆஃப் எஃபெக்ட் என்ன, ரெஃபரன்ஸ் தேதி என்ன போன்றவையும் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக இருப்பது அலவன்சஸ். அலவன்சஸில் உள்ளே நாம் பெறக்கூடிய கன்வேயன்ஸ் அலவன்ஸ், அதர்ஸ்,
ரோனியோ ஸ்பெஷல் பே போன்றவை குறிப்பிடலாம். அலவன்ஸ் நேம் என்ன என்பதையும் ரெஃபரன்ஸ் என்ன என்பதையும் எந்த தேதியிலிருந்து அலவன்ஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்ததாக இருப்பது செலெக்ஷன் கிரேட் அண்ட் ஸ்பெஷல் கிரேட். செலெக்ஷன் கிரேட், ஸ்பெஷல் கிரேடு இங்கே கிரியேட் செய்யப்படும் பொழுது டேட் ஆஃப் மூமெண்ட், அதாவது எந்த தேதியில் இருந்து, ப்ரெசன்ட் பே என்ன, பர்சனல் பே எவ்வளவு, ஸ்பெஷல் பே எவ்வளவு, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இன்க்ரிமெண்ட், டேட் ஆஃப் எஃபெக்ட் என்ன, ஃப்யூச்சர் பே என்ன, ஃப்யூச்சர் ஸ்பெஷல் பே என்ன போன்றவை கொடுக்கப்பட்டு ரெஃபரன்ஸ் நம்பரும் தேதியும் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக இருப்பது எஸ்பிஎஃப் ஓப்பனிங் என்ட்ரி, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். எஸ்பிஎஃப் இரண்டு வகையான எஸ்பிஎஃப் 1984, எஸ்பிஎஃப் 2000. சில பேர் இரண்டிலும் இருப்பர், சில பேர் ஒன்றில் மட்டும்தான் இருப்பர். எஸ்பிஎஃப் 94 எந்த மாதத்தில் தொடங்கப்பட்டது, எப்பொழுது நாம் இந்த ஸ்கீமில் உள்ளே வந்தோம், தேதி என்ன, அமௌண்ட் எவ்வளவு, நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு, ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, தேதி என்ன போன்றவை கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று எஸ்பிஎஃப் 70க்கும். அடுத்ததாக இருப்பது என்ஓசி டீட்டெயில். கிரியேட் செய்யப்படும் பொழுது என்ஓசி டீட்டெயில் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவா, ஃபாரின் ட்ரிப் செல்வதற்கா, ஹையர் எஜுகேஷனா, அதர்ஸா, பாஸ்போர்ட்டுக்கா, எதற்காக என்ஓசி பெறப்பட்டது, என்ஓசி டைப் என்ன, ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, தேதி என்ன போன்றவை கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை வேலை செய்ததற்கு அவார்ட் கொடுக்கப்படுகிறது, இஸ்யூடு யாரால் இஸ்யூட் செய்யப்பட்டது, அமௌண்ட் எவ்வளவு, நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ் ரிசீவ்டு எத்தனை அவார்ட் ரிசீவ் செய்யப்பட்டது, ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, தேதி என்ன போன்றவை கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக இருப்பது ரெக்கவரி. ரெக்கவரியில் ஓவர் பேமெண்ட், ஊதியத்தை விட அதிகமாக பெற்றிருந்தால் அதனை திருப்பி செலுத்துவதும். ரெக்கவரி ஆஃப் ஓவர் பேமெண்ட் அண்ட் ரெக்கவரி ஆஃப் ஆர்டிக்கல் என்று இருக்கும். எவ்வளவு அமௌண்ட், ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, தேதி என்ன போன்றவை கொடுக்கப்பட்டு எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் திருப்பி செலுத்துகிறார், அத்தாரிட்டி யார், ரீசன் என்ன போன்றவையும் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக இருப்பது டிஎன்எஸ்சி ஹெல்த் ஃபண்ட். ஹெல்த் அண்ட் என்ஹெச்ஐஸ் எம்ப்ளாயி. என்ஹெச்ஐஸ் எம்ப்ளாயி எனில் பேஷண்ட்டோட நேம் என்ன, அவருடைய ரிலேஷன்ஷிப் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் என்ன, சாங்ஷன் அமௌண்ட் எவ்வளவு போன்றவை கொடுக்கப்பட வேண்டும். அதாவது ஹெல்த் கார்டை யூஸ் பண்ணி மருத்துவ செலவு செய்திருந்தால் அதனை இங்கே என்டர் செய்யப்பட வேண்டும். கடைசியாக இருப்பது பாண்ட்ஸ். பாண்டில் என்னென்ன வகையான பாண்ட் கவர்மெண்ட்டில் நாம் என்டர் செய்யப்பட வேண்டும். ஒன்று சர்வீஸ் பாண்ட், ஸ்டடி பாண்ட், ட்ரைனிங் பாண்ட். சர்வீஸுக்காக கொடுக்கப்படக்கூடியது. ஸ்டடி பாண்ட் எனில் எந்த தேதியிலிருந்து, அமௌண்ட் எவ்வளவு, கண்டிஷன் ஆஃப் பாண்ட் என்ன, ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன போன்றவை கொடுக்கப்பட வேண்டும். என்ஓசி பெறப்பட்டிருந்தால் அதன் தகவலும் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். நன்றி நண்பர்களே.